ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 12. அத்தான் வாங்க, உங்கள் 2 பேர்த்தையுமே வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இல்லைடா, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னியே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை அத்தை, அதெல்லாம் வேண்டாம், நான் வரேன். இவளுக்கு தங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன். எனக்கும் இப்போ அங்கே அர்ஜெண்ட்டாக எந்த வேலையும் இல்லை. சரிடா, அப்படின்னா வா என்றவர் தந்தையை பார்த்து, சரிப்பா, நீங்கள் இருங்க, நான் சாயங்காலமாக மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போது இவளை நான் அழைச்சிட்டு போகிறேன் என்று சொன்னபடியே வைஷ்ணவியை அழைத்து கொண்டு புறப்பட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் பிரம்மாண்டமான அந்த பங்களாவிற்குள் கார் நுழைந்து பார்க்கிங் ஏரியாவை கிட்டத்தட்ட அரை ஏக்கர் இடத்தை காலியாக விட்டிருந்தனர். 2 பக்கமும் நிறைய மரங்கள், பூஞ்செடிகள் வளர்க்கப்பட்டு நடப்பதற்கு தனியாக நடைமேடை என்று அழகாக அந்த வீடு பராமரிக்கப்பட்டு வந்திருந்தது. இவளது கண்கள் அதை பார்க்கவுமே ஆச்சரியத்தில் விளைந்தது. இவளது கண்கள் அதை பார்க்கவுமே ஆச்சரியத்தில் விரிந்தது. எவ்வளோ பெரிய வீடு! மனதிற்குள் சொல்லிக்கொண்டால் அமைதியாக வண்டியை ஓட்டி வந்தவன் போர்ட்டிகோவில் வண்டியை நிறுத்தி இவளை இறங்கச் சொல்ல, அத்தையோ வேகமாக, முதல்ல வீட்டுக்கு வர ஆரத்தி எடுத்துட்டு தான் உள்ளே விடுவேன், ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல, இவளுக்கோ ஆச்சரியத்தோடு சுற்றிலும் வேடிக்கை பார்த்தாள். என்ன பார்க்குற? சார், எவ்வளோ பெரிய வீடு! கிட்டத்தட்ட 1000 பேர்த்த இந்த வீட்டில் தங்க வைக்கலாம் போல இருக்கே. இவ்வளோ பெரிய வீட்லையா நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் சொன்னது சரிதான் சார். உங்களால் 5000 இல்லை, ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் கூட தர முடியும், பார்க்கும்போதே தெரியுது என்று சொல்ல, அதுக்காக உனக்கு தருவேன்னு நினைக்காத, எதுலையுமே கணக்கில் கரெக்டாக இருக்கணும். இது 1 வாரம் மட்டும்தான் இந்த பேமெண்ட். ஒரு வேளை இதையும் தாண்டி மறுபடியும் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் உன்னால் சம்பளம்னு தர முடியும், புரிஞ்சுதா? என்ன சார், இருக்க பணத்தை குறைச்சிக்கிட்டே வரீங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பணம் தரலை. கவலைப்படாத, உன்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு தரணுமோ அதை மாற்றி விட்டுறேன். அப்படின்னா சரி சார் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே நந்தினி வேலையாட்களோடு வெளியே வந்திருந்தார். சீக்கிரமாக வந்து எடுங்க என்று சொல்ல, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்று மனதிற்குள் நினைத்தபடி ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் பாலா. ஆரத்தி எடுத்து முடித்தவுடன் இவளை உள்ளே அழைத்து செல்ல பின்னோடு நுழைந்தான் பாலா. அத்தை, இவளுக்கு ரூம் எங்கே கொடுக்கறது என்று நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோடய ரூமுக்கு பக்கத்து ரூம்பு காலியாக தானே இருக்குது, அந்த ரூம்பை இவளுக்கு கொடுத்துடுறேன். அப்படியா? அதுவும் சரிதான், அந்த ரூமில் எல்லா வசதியும் இருக்குது. உன்னோட துணியெல்லாம் எங்கே என்று கேட்க இவளோ விழித்தாள். எல்லாமே ஹோட்டலில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் என்று பாலா சொல்ல, இல்லை நானும் வரேன், ரூம்பை வெக்கேட் பண்ணணுமில்ல என்று வேகமாக பதில் சொல்ல, ஆமாம் அதுவும் சரிதான் பாலா, நீ கூட போய் பார்த்து எடுத்துகிட்டு வா, இந்த ரூம்பை செட் பண்ணி கொடுத்துடு. சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி ரூம் கதவை திறந்து காட்ட உள்ளே சென்றவளுக்கு அத்தனை ஆச்சரியம். உயர்தரமான பெட், கூடவே வரவேற்பு அறை போல 2 சோபா செட், டிவி என ஒரு லக்ஸரி அறை போல இருந்தது. கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருந்தால் எப்படி ஒரு உணர்வை தருமோ அதுபோல இருந்தது. அந்த அறையை சுற்றி பார்த்தவள் வேகமாக சென்று ஜன்னலை திறக்க, பிரம்மாண்டமாக விரிந்து கிடந்தது அந்த வீட்டின் முன்னால் இருந்த தோட்டத்தின் அழகு. பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்க கண்களை விரித்த ஆச்சரியத்தில் சுற்றி பார்த்தாள். என்ன பார்த்து முடிச்சாச்சா? இப்படியெல்லாம் அதிர்ச்சி அடையாத, எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீ பார்த்துருக்கிற மாதிரி தான் உன்னோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். புதுசாக இந்த மாதிரி ஆர்வமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் இது டேஞ்சர். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சார், உங்கள் அத்தைக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பீங்கல்ல, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நான் மிடில் கிளாஸ் தான், ஊராக சுற்றி தான் படித்தேன், நீங்கள் இதை சொல்லிவிடுங்க. அப்புறமா என்னோடய ட்ரெஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வரணும். சாயங்காலமாக நானே அழைச்சிட்டு போகிறேன், அப்போது எடுத்துக்கலாம், சரியா? நீங்கள் எல்லாம் அங்கே வர வேண்டாம், நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை பாரு, இந்த வேலையெல்லாம் ஆகாது. நீ எங்கே தங்கி இருக்கிற, ஏன்னா எது, நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சும்மா கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுவேன்னு எதிர்பார்க்குறியா? இப்போ இங்கே தங்கி இருக்கிற போகிற, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா? நீ பணத்துக்காக தான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிற, அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதும், உனக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும். இங்கே இருக்கிற ஒரு வாரமும் உன்னை ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுன்னா எப்படி பார்த்துக்குவாங்க தெரியுமா? இங்கே வேலை செய்கிறவங்கள அந்த அளவுக்கு நல்ல விதமாக தாங்குவாங்க. அப்படிங்கிறப்போ உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு யோசிச்சுக்கோ. ஒரு வாரம் வெக்கேஷன் போனதாக நினச்சி இங்கே ஜாலியாக இரு. அதிகமாக அத்தைக்கிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் பேசாத. ஏதாவது உளறி வச்சு மாட்டிக்காத. ஒரு வாரம் மட்டும்தான், பிறகு நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிடலாம். உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஐம் சாரி, 10 நிமிஷத்துக்கு தான் அழைச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கல என்றவன் உடனே, வேலை இருக்குது, கிளம்புறேன், தேவையில்லாமல் எதையும் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காத, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோ. சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னு கேட்டால் தெளிவாக சொல்லு. அம்மா இங்கே இருந்து அப்பாவை கல்யாணம் பண்ணினதுக்கு பிறகு ஊராக போய்கிட்டு இருந்தாங்க.
அப்பாவுக்கு சரியாக வேலை இல்லை, எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் நேபாளம் போனோம். அங்கே தான் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கூட ஒரு இடத்துல எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லு. உன்னை பற்றி கேட்டாங்கன்னா என்ன அப்பா நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லு. வேற என்ன, இதை மட்டும் கரெக்டாக சொல்லு. வேறு ஏதாவது சொல்லி மாட்டிக்காத, புரிஞ்சுதா என்று புறப்பட்டிருந்தான். அன்று மாலை 4 மணிக்கு வந்தவன் இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். உன்னோட வீடு எங்கன்னு சொல்லு, அங்கே போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்துடலாம் என்று சொல்ல, இதை பாருங்க, உங்ககிட்ட பெருசாக ரொம்ப இதை பாருங்க, என்கிட்ட பெருசாக ரொம்ப நல்ல பேக்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் என்று சொன்னபடியே இவளது உடையை எடுத்துக்கொண்டு வர இவன் முகம் மாறி இருந்தது. இதை தான் உன்னோட பேக்கா? இதை அங்கே தூக்கிட்டு போனால் அத்தை பார்க்குற பார்வையே சொல்ல வேண்டாம். இரு, நான் உனக்கு நல்ல ட்ராலி பேக் ஒன்று கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். சிறிது நேரத்தில் வேறு ஒரு பிராண்டட் பெட்டியோடு வந்திருந்தான். ஆமாம், இங்கே நீ தனியாகவா தங்கியிருக்கிற? யாரும் இருக்கிறது போல் இல்லை. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இங்கே தங்கி இருக்கிறோம். அவள் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறா. கல்யாண ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதுக்காக மேக்கப் போட அவள் புறப்பட்டு போயிருக்கிறா. அதனால தான் வீட்டில் யாரும் இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டியா? அவள் ஒன்று தேட மாட்டாளா? ஃபோன் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவளும் சரின்னு சொல்லியிருக்கிறா. ஒரு வாரம் 10 நாள் சொல்லி வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு என்னென்னு சொன்னேன்? ஒரு வயசானவருக்கு உடம்பு முடியல, அவரை கூட இருந்து கவனிச்சுக்கணும், நல்ல பேமெண்ட் தரேன்னு சொன்னாங்க. நம்பிக்கையான இடம்தான், அதனால் தைரியமாக போகலாம் அப்படின்னு சொன்னேன் என்று சொல்ல அவளை விசித்திரமாக பார்த்தவன், சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டல, போதும் வா என்று அழைத்து கொண்டு வந்தான். வீட்டிற்கு சென்றதும் அவளுடைய அறையில் வைக்க பக்கத்து அறையில் இருந்து குரல் கொடுத்தான். வைஷ்ணவி, ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் கூப்பிடு. ஆமாம் சார், நிஜமாவே எனக்கு உங்களோட உதவி வேணும். நான் காலையிலேயே கேட்கலான்னு நினச்சேன். என்ன என்று கேட்க, என்னோட ரூம் வரைக்கும் கொஞ்சம் வாங்கலை என்று அழைத்தாள். ஃபோனை வைத்தவன் நேராக அவளுடைய அறைக்கு செல்ல, என்ன தெரிஞ்சுக்கணும்? வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. முதல்ல இந்த டிவி இதை ஆன் பண்ணவே தெரியல, இதை எப்படி செய்யணும் என்று கேட்க தலையில் அடித்தவன் சொல்லி கொடுத்தான். இவ்வளவுதான், எந்த சேனல் வேணுமோ இதை இப்படி வச்சு திருப்பிக்கலாம் என்று ரிமோட்டை நீட்ட, என்ன இதெல்லாம் பார்த்ததில்லையா? பார்த்துருக்குறேன், இல்லைன்னு சொல்ல, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை என்று தலையை சொரிய, சரியான ஆள்கிட்ட தான் மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. போயும் உன்னை தேர்ந்தெடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? வேற ஏதாவது வேணுமா? நிறைய என்றவள் ஒவ்வொரு இடமாக அழைத்து சென்று இவனிடம் சந்தேகம் கேட்க, இங்கே பாரு, இது ஏசி, இதை ஆன் பண்ணினா ஜில்லுன்னு இருக்குன்று சொல்ல, ஆனால் எனக்கு இந்த வீட்டில் ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிது. என்ன என்று கேட்க, ஆசையாக ஓடி சென்று தொம் என்று பெட்டில் விழுந்தாள். என்ன செய்கிற என்று அவசரமாக கேட்க, இந்த பெட்டு செம சாஃப்டாக இருக்குது, கீழே வரைக்கும் அவங்கிட்டு பிறகு மேலே வருது, பார்க்கவே நல்லாயிருக்கு. பாலசார், நிஜமாவே இது ராஜ வாழ்க்கை தான். நீங்கள் கொடுத்து வச்சவங்க. எப்படி இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறீங்க? இதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? இதை தான் இன்றைக்கி காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, வேலை செய்கிறதுக்கெல்லாம் வீட்டில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. சமையல் ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதை சர்வ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே தொடங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஆள் இருக்காங்க. அதனால் பெருசாக எந்த சிரமமும் கிடையாது. பணம் இருந்தால் எல்லாமே முடியும்ல, எவ்வளோ மரியாதை என்று சொல்ல, அந்த பணத்துக்காக தானே நீயும் வந்திருக்கிற என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். சும்மா அதையே சொல்லாதீங்க, உங்களுக்கு தேவை இருந்தது, அதனால் நான் வந்தேன். நீங்கள் பணம் தர்றதா சொன்னீங்க, நான் ஓகே சொன்னேன். இதை தாண்டி எதுவும் நமக்குள்ளே கிடையாது என்றவள், பணத்தை காலையிலேயே மாற்றி வரீங்கன்னு சொன்னீங்கல்ல, பேமெண்ட் தினமும் எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி விடணும், ஓகேவா? கட்டாயமாக. அதுக்கு முன்னாடி ஒன்று செய், உன்னோட பேங்க் புக்கு, உன்னோட ஏடிஎம் கார்டையும் கொடு. எதுக்கு பாலா சார் கேட்குறீங்க? கொடு சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதுக்காக தான் என்று சொல்ல, என்ன ஏது என்று கேட்காமலேயே எடுத்து கையில் தர அதை பாக்கெட்டில் வைத்தவன், ஓகே பத்திரமா இரு என்று சொல்லி கொண்டு நகர்ந்தான். என்ன விளையாடுறீங்களா? எதுக்காக இப்போ பேங்க் புக்கையும் ஏடிஎம் கார்டையும் வாங்கிட்டு போகிறீங்க? இதெல்லாம் சரியில்லை பாலா சார். இங்கே பாரு, பணத்தை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டேன்னா உன்னோட வேலை இங்கே முடிகிற வரைக்கும் உன்னோட இந்த ரெண்டும் என்கிட்ட இருக்கட்டும். எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. அதையும் தாண்டி போக நினச்சேன்னு வச்சுக்கோயேன், யோசிக்கவே மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் என் வீட்டு பொருளை இந்த பொண்ணு திருடிட்டு போயிட்டான்னு உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? இதெல்லாம் டூ மச். நான் அப்படி எதுவும் எடுக்கலையே. அப்புறமா எதுக்காக திருடுனதா சொல்லுவீங்க? பின்ன எனக்கு என்னோடய காரியம் முக்கியம். அதுக்கு இடைஞ்சலாக வருவேன்னு தோணுச்சுன்னா நான் அது மாதிரி தான் செய்வேன். உனக்கு பயம் இருக்கணுமில்ல? என்னை பார்த்து நீ ஏமாந்தவன்னு நினச்சிக்க கூடாதுல்ல? நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான், அதனால் நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலான்னு நீ யோசிக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஐடியா. எனக்கு போலீஸ் தரப்பில் மட்டுமில்லை, எல்லா பக்கமும் ஆட்கள் நிறைய பேர் தெரியும். பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன் பேரில் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வேண்டாம். உன் ஃபோட்டோவை எடுத்து இந்த பொண்ணை 10 நாளுக்குள்ளே
10 நாளைக்கு உள்ளே வைங்கன்னு சொன்னால் கூட பிடிச்சு கொண்டு போய் உள்ளே வச்சுடுவாங்க. உனக்கு காரணம் தெரியாது, எனக்கும் தெரியாது. புரிஞ்சுதா? சார், இது மிரட்டல் தெரியுமா? ஆமாம், இது மிரட்டல் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அட்வான்டேஜாக எதையும் எடுத்துக்க கூடாதுல்ல. இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. என் வீட்டுக்குள்ளே யாரையுமே இது வரைக்கும் விட்டதில்லை. தாத்தாவுக்காக முதல்ல நான் இந்த காரியத்துக்கு சம்மதிச்சிருக்கிறேன். முன்ன பின்ன தெரியாத, யாருன்னே தெரியாத உன்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறியா? என் தாத்தா மட்டும்தான். நீ எந்த அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அதுக்காக தான். எதுக்காக உன் பின்னாடி வரைக்கும் துணி எடுப்பதற்காக வந்தேன்னு நினைக்கிறேன். நீ எங்கே தங்கி இருக்கிற, என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறேன்னு பார்க்கறதுக்காக தான். அது எப்படி அந்த மாதிரியான ஒரு இடத்துல உன்னால் தங்க முடியுது? இது வரைக்கும் அது போல் ஒரு ஏரியாவை கூட நான் போய் பார்த்தது இல்லை. என் கால்தனம் கூட அங்கே பதிஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கி உன்னால் எல்லாமே செஞ்சுட்டேன். யாருக்காகன்னு நினைக்கிற? என்னோடய தாத்தாவுக்காக மட்டும்தான். அவருக்காக என்ன வேணும்னாலும் நான் செய்வேன். அவரோட பேத்தி உயிரோடு இல்லைன்னு சொன்னால் அவர் நம்புகிற மாதிரி இல்லை. அவரோட நம்பிக்கை அவருக்கு ஏதோ கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பேசி இங்கே இழுத்துட்டு வந்தேன். எப்படியும் 2 நாளில் நீ கிளம்பிடுவேன். ஆனால் அது வரைக்கும் உன் பேரில் நம்பிக்கை எனக்கு இருக்கணும்ல. ஏதாவது செஞ்சிட்டா, எதையாவது திருட, சாரி பாலா சார், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட என்னை நீங்கள் இங்கே வச்சுக்க தேவையில்லை. நான் திருடி கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் பொய் சொல்லுவேன். அதுவும் ஒரு டூரிசம்ங்கிறதுனால மட்டும்தான். என்னோடய வேலைக்காக தான். மற்றபடி நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினது இல்லை. காசுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா என்னோடய கடன் அந்த மாதிரி, என்னோடய சூழ்நிலை. அதனால் பணத்து மேலே கொஞ்சம் ஆசை அதிகம்தான். அதுக்காக ஒரேடியாக பணம் தான் எல்லான்னு முடிவு செய்கிற ஆள் நான் கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் இங்கே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் வேணும்னாலும் நான் கிளம்புறேன். இங்கே பாரு, சும்மா இந்த ஆக்டிங் எல்லாம் வேணாம். தினம் உன்னோட அக்கௌண்ட்டில் கரெக்டாக பணத்தை போட்டு விட்டுடுவேன். நீ இங்கே இருக்கிற வரைக்குமே கரெக்டாக வந்துடும். இங்கே சாப்பிட்டியா? வீட்டுக்குள்ளே எங்கே வேணும்னாலும் போய்க்கலாம். தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். அத்தை கூட பேசிக்கலாம். ஆனால் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசு. வேலைக்காரங்க யார்கிட்டையும் பேசிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. என்னன்னா என்ன அத்தோட நிப்பாட்டிக்கோ. அப்புறமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு அங்கிள் குடியிருக்கிறாங்க. ஃபர்னிச்சர் ஒர்க் எல்லாம் சரி பண்ணுறவர். ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. புரிஞ்சுதா? ஏன், என்ன ஆச்சு? அவர் ஏதாவது கேட்பாரா இல்லையான்னு தெரியாது. அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. உன்னை ஒரு பார்வையிலேயே ஈஸியாக இந்த பொண்ணு இப்படிதான்னு சொல்லக்கூடியவர். கொஞ்சம் திறமைசாலி. என் அப்பா காலத்துலேருந்தே இருக்கிறவர். அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அவருக்கு இங்கே மரியாதை அதிகம். இன்னமும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவார். அநேகமாக அத்தை உன்னை அழைத்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. பார்த்து பேசு, கவனமாக இரு. ஏதாவது டவுட்டுன்னா பாலா கிட்ட கேளுன்னு சொல்லு. இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லு. புரிஞ்சுதா? அத்தியாயம் 13. இவர் நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்த்தாலும் ஒன்றுமே யோசிக்க முடிய மாட்டேங்குது. இவருக்கு எப்படியும் என்னை விடவும் ஒரு 10 வயசு பெரியவராக இருப்பார். நல்ல மெச்சூரிட்டி இருக்குது, அறிவாளி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி மிரட்டுறத எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? தேவையில்லாமல் இங்கே வந்து சிக்கிட்டனோ? வைஷ்ணவி, உனக்கு இந்த வேலை தேவையா? இதுக்கு பேசாமல் பாண்டிச்சேரி பக்கமே போயிருக்கலாம். கொஞ்ச நாள் அங்கே டூரிசம் பார்த்துட்டு மறுபடியும் கேரளாவுக்கும் போயிருக்கலாம். ஏன் இப்படி தேவையில்லாமல் இங்கே வந்து சிக்கிக்கிற? என்ன பண்ணலான்னு இருக்கிற என்று யோசித்தபடியே நடக்க, அதே நேரத்தில் அத்தை வந்து இவளை அழைத்திருந்தார். வைஷ்ணவி, கொஞ்சம் கீழே வரியா? முக்கியமான ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும் என்று சொல்ல சற்று பதற்றத்தோடு தான் கீழே வந்தது. ஏற்கனவே பாலா சொல்லிவிட்டு சென்று இருந்தவர் தான் வந்திருந்தார். இவர் தான் ஜெகன். இவர் வீட்டுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்னிச்சர் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா செய்வார். எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே இவர் தான் செஞ்சு கொடுப்பாரு என்று இவளுக்கு அறிமுகம் செய்து வைக்க, அப்படியா சித்தி என்று சொன்னபடியே அவருக்கு அருகே வந்தார். ஹாய்மா, நீ தான் புதுசாக வந்திருக்கிற பொண்ணா? பரவாயில்ல நந்தினி, உன்னோட பொண்ணு உன்னோட ஜாடியிலேயே இருக்கிற என்று சொல்ல அப்படியா என ஆர்வமாக திரும்பி இவரை பார்த்தாள். ஆமாம் இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். லைட்டாக ஹார்லி ஹேர், அது மட்டும் இல்லை கண்ணு கூட ஒரே மாதிரி தான் இருக்குது என்று சொல்ல, ஆமாம், இந்த உருவ ஒற்றுமையே போதும் அந்த பொண்ணு உன்னோட அக்கா பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு. எப்படி எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஏன் ஒரு தடவை கூட தாத்தா வந்து பார்க்கல? அன்னைக்கு உங்கள் அம்மா கிளம்பும்போது கோபமாக பேசினார் தான். அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் பொண்ணை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா? அது வந்து அங்கிள் என்றவள் என்ன சொல்வது என தெரியாமல் தவிக்க, நந்தினி வேகமாக பதிலளித்தார். போனதெல்லாம் போகட்டும். அதுதான் இப்போது பொண்ணு இங்கே வந்துட்டால, இனி இங்கே தங்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். அவளோட அப்பா வேற இங்கே விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்க போகிறா, பிறகு கிளம்பிடுவா. அப்படியே அம்மா என்று சொன்னபடியே இவளை கூர்ந்து கவனிக்க இவளுக்கு தான் உள்ளுக்குள் பதட்டம் அதிகமானது. அங்கிள், ஃபர்னிச்சர் ஒர்க்னா என்ன மாதிரி? இங்கே இருக்கிற எல்லா ஃபர்னிச்சருமே நீங்கள் தான் செஞ்சீங்களா? ஆமாம்மா,
என்னோடய ரூமில் கூட ஒரு டீப்பாக இருந்தது, அதுவும் நீங்கள் தான் செஞ்சீங்களா? அழகாக இருந்தது. அது 3 பக்கமும் ரவுண்டான டேபிளில் 3 3 கால்களோட அதுலேயும் அதில் வரைஞ்சிருந்த ஓவியம், அந்த டிசைன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பரவாயில்லையா, உனக்கு இதெல்லாம் ஆர்வம் இருக்குதா? நான் தான் நான் தான் செய்தேன். எனக்கு குட்டி குட்டியாக இது போல் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்களையுமே ஏதாவது ஒரு ஓவியம் இருக்கும். ஆமாம் அங்கிள், நான் வந்ததுமே பார்த்தேன். கார்டனுக்கு கூட நீங்கள் தான் டிசைன் கொடுத்தீங்களா? வாசலில் 2 பக்கமும் பெருசு பெருசாக தூண் இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த பெரிய குத்து விளக்கு கூட மரத்தால் பெருசாக செஞ்சு ரொம்ப அழகாக வேற இருந்தது. அந்த தோட்டத்தில் நடுவில் இருந்த அந்த ஊஞ்சல் பக்கத்தில் இருந்த அந்த மரத்தொட்டியோட டிசைன் கூட ரொம்ப அழகாக இருந்தது. பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே பார்த்துருக்குற. உனக்கு ரொம்ப ஆர்வமா இந்த அளவுக்கு தெளிவாக கவனிக்கிற? அது என்ன, எந்த இடத்துக்கு போனாலும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கவனிப்பேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். சரி, நான் ரூமுக்கு போகட்டுமா? என்னம்மா எப்போ பார்த்தாலும் ரூமுக்கு போய் என்ன செய்வேன்? தனியாக தானே இருக்கணும். வா, நம்ம தோட்டத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம். வாங்க சித்தி என்று நந்தினியோடு புறப்பட்டாள். யோசனையோடு அவளது முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஜெகன். என்னவோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று உள்ளம் சொல்ல மனத்திற்குள் நினைத்து கொண்டார். இந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. வெளியே சொல்லாட்டி கூட ஏதோ ஒரு படபடப்பு பயம் அவன் முகத்தில் தெரியுது என நினைத்து கொண்டு நகர்ந்தார். மாலை 6 மணிக்கு தாத்தாவை பார்த்து புறப்பட்டு கொண்டிருந்தார் நந்தினி. நானும் வரட்டுமா என்று கேட்க, வேண்டாம்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். நீ இங்கேயே இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாலா வந்துடுவான், பேசு என்று சொல்ல, ஐயோயோ, அவர்கிட்ட நான் என்ன பேசுறதுக்கு இருக்குது? உங்கள் கூடவே வரேன் சித்தி, இங்கே வேண்டாம், போர் அடிக்கும் என்று சொல்ல, சரி சரி வா என அழைத்து கொண்டு சென்றார். அங்கே தாத்தாவை சென்று பார்த்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது 7 மணியை தாண்டி இருந்தது. பாலா சற்று பதட்டத்தோடு தான் காத்திருந்தது. இவளை பார்க்கவும் அருகே வர இவளுக்குமே சற்று படபடப்பு தான். என்ன சார், ஏதாவது சொல்லணுமா என்று படபடப்பாக கேட்க, உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், நீ எங்கே போன? சித்தி தான் கூப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகலாமன்னு. இதை பாரு, அளவா எல்லாருக்கிட்டையும் பேசுன்னு தான் சொன்னேன். நீயே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற? மாட்டிக்க போகிற. மாட்டினா உன்னை உண்டு இல்லைன்னு தொலைச்சிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க சார், செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். நான் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த குறையும் வராது. சும்மா எதையாவது சொல்லி என்னை மூட் அவுட் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடணும் என்றவள், சித்தி சாப்பிட்லாமா? இல்லை நேரம் ஆகுமா? எல்லாமே டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுருக்குறாங்க. வீட்டில் உள்ள ஒருத்தி போல சத்தம் கொடுக்க இவனோ தலையில் அடித்தபடி நகர்ந்தான். தெரியாதனமாக கூட்டிகிட்டு வந்துட்ட போல இருக்கு பாலா. இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியல. இப்போவே வீட்டுக்கு சொந்தக்காரி மாதிரி நடந்துக்கிறா. இவளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பி வச்சிடணும். லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் பிரச்சனை. மனசிற்குள் நினைத்தபடி நடந்தான். இரவு உணவிற்கு பாலா, நந்தினி, அத்தை, ஜெகன் மற்றும் அமர்ந்திருந்தனர். அமைதியாக உணவை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்க தட்டில் உணவை வைக்கவும் இவளையும் அறியாமல் இறைவனை கண்கள் மூடி ஒரு நிமிடம் வேண்ட ஆரம்பித்தார். பாலா மட்டுமல்ல, நந்தினி கூட விசித்திரமாக இவளை பார்த்தனர். என்னம்மா செய்கிற? வந்து சித்தி அப்பா சொல்லி இருக்கிறாங்க, எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு. அது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் இது போல் செய்ய மாட்டிங்களா? இங்கே அதெல்லாம் வழக்கத்தில் இல்லைம்மா என்று ஜெகன் சொல்ல, அப்படியே அங்கிள், எனக்கு பழகிடுச்சு, அதுதான் சட்டுன்னு இது போல் வந்துருச்சு. இது எப்படி எங்கே இருந்து கற்றுக்கிட்ட? வந்து சித்தி சொன்னால் கோச்சிக்கக்கூடாது. ஒரு தடவை ஜார்க்கண்டில் இருந்தோம். அந்த இடத்துல ஒரு முறை தண்ணி அதிகமாக வந்து ஊருக்குள்ளே தண்ணி பூந்து நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஹோமில் தான் தங்கியிருந்தோம். அந்த ஹோமில் எங்கள் கூட நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு இது போல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொன்னான். அது ஏனோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பத்துலேருந்து நானும் இது போல் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா என்றவர். ஆனால் பாலா, நீங்கள் ஓரளவுக்கு நல்ல வசதின்னு சொன்ன மாதிரி இருந்தது. நீ என்னடான ஹோம்லலாம் தங்கியிருக்கிறேன்னு சொல்கிற? எமர்ஜென்சி டைமில் சில நேரங்களில் தங்குறது சகஜம்தானே. இங்கே சென்னையில் கூட தான் ஃப்ளட்டு வந்தது. அப்போ கூட நிறைய பேர் தங்க வச்சதா கேள்விப்பட்டேனே. அதுபோல் ஒரு சிச்சுவேஷன் சித்தி. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, அதை விடுங்க, இப்போ சாப்பிடுங்க என்று சொல்லி சாப்பிட சற்று விசித்திரமாகத்தான் பாலா இவளை பார்த்தது. அத்தியாயம் 14. ஹலோ பாலா சார், நான் டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர், ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் இப்போ அங்கே வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தாத்தாவுக்கு இப்போ ஓரளவுக்கு பிபி சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும். டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது எங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்கள்ல, அது போல். பேத்தி வரவும் அவர் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டார். ஓகே டாக்டர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? ஆமாம் பாலா, அதுக்காக தான் உங்களை அழைச்சேன்.
வந்து சந்தோஷமாக கூப்பிட்டுட்டு போங்க. அவரோட ஆசைப்படி இருக்க விடுங்க. முடிஞ்சால் அந்த பொண்ணு கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு மருந்து அந்த பொண்ணு தான். அவரோட கிரிட்டிக்கலான இத்தனை நாள் அவர் படுக்க வச்சிருக்குது. இப்போது ஓரளவுக்கு தெளிவாயிட்டாரு. ரொம்ப நன்றி டாக்டர் என்றவன் நேராக அத்தையிடம் சென்று கூறினான். அத்தை, தாத்தா டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்டா, காலையில் போகும்போதே சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி அத்தை, கிளம்புங்க, நானும் வரேன். போய் அழைச்சிட்டு வந்துடலாம் என்று கூற வைஷ்ணவியோ சற்று இவனிடம் பேசுவதற்காக தயங்கி நின்றாள். அவளை பார்த்தபடியே, அதான் நீங்கள் போங்க, நான் இப்போ வந்துடுறேன் என்று வைஷ்ணவிக்கு அருகே வந்தவன், சொல்லு, என்ன ஏதாவது சொல்லணுமா? ஆமாம் சார், சொல்லணும் என்று சொல்லி இவனை பார்க்க, இந்த பக்கமாக வா என்று அழைத்து கொண்டு அவனுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்றான். எதிரிலிருந்து இருக்கையை காட்டி, உட்காரு, என்ன சொல்லணும் சொல்லு. நான் எப்போ வீட்டுக்கு போகலாம்? நான் எப்போ இங்கேருந்து கிளம்பணும்? வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. நான் போகணுமில்ல. இங்கே பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். தாத்தா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. அவர் வந்ததும் அவர் கூட ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் இதே நேரம் உன்னை அனுப்பி வச்சிடுறேன். ப்ராமிஸ். நிஜமா அனுப்பி வச்சிடுவீங்கள்ல? ஏன் உனக்கு சந்தேகம் வருது? தெரியல, ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னால் உடனே இங்கேருந்து கிளம்ப முடியாதோன்னு தோணுது. அதனால தான் கேட்டேன். தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். கட்டாயமாக அனுப்பி வச்சிடுவேன். இப்போ தாத்தா டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன், நீயும் கிளம்பு என்று சொல்ல அவளுமே ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் இவளை பார்க்கவுமே தாத்தாவின் முகம் பூவை மலர்ந்தது. ஆமா, இங்கே பக்கத்தில் வா என்று வைஷ்ணவியை அழைத்தவர் அருகே அமர வைத்து பாலா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த பொய் இன்னமும் எவ்வளவு நீளத்துக்கு செல்லப் போகிறது என்ற கேள்வி இவன் மனதில் எழுந்தது. ஒருவேளை பின்னால் தன்னுடைய பேத்தி இறந்து விட்டாள் என்று தெரிய வந்தால் தாத்தாவின் மனநிலை என்னவாக இருக்கும்? இன்றைக்கு சரி என்று தோன்றுவதை செய்துவிட்டோம். நாளைக்கு உண்மை தெரியும் போது தன்னுடைய நிலைமை ஏதேதோ யோசனை மனதிற்குள் செல்ல, அதையே விடவும் பிஸ்னஸில் இருந்த டென்ஷன் வேறு விதமாக இவனை காயப்படுத்தி கொண்டிருந்தது. அமைதியாக அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். ஹாலில் அமர்ந்தவர் வைஷ்ணவியை எங்குமே நகர விடவில்லை. உன்னை பற்றி சொல்லுமா, நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணு காதல் கல்யாணம் பண்ணினாதான் வீம்புக்கு பிடிவாதமாக உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை கூப்பிட்டு வீட்டில் வச்சுருந்தா இந்நேரம் அவன் உயிரோடு இருந்திருப்பா. இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வந்திருக்காது. இப்படி யாருமே இல்லாமல் அனாதை மாதிரி வளர்ந்துருக்க வேண்டாம். ஐயோ தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் எந்த ஊரில் தங்கி இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாமே ரொம்ப பிரியமாக பாசமாக எங்ககிட்ட இருந்தாங்க. ஏன்னா என்னோடய குணம் அந்த மாதிரியானது. அடிக்கடி அப்பா சொல்லுவார், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, எனக்கும் இது போல் ஒரு உறவு கிடைச்சதில் சந்தோஷம்தான் என்று சொல்ல அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது பாலாவால். பாலாவின் மனதிற்குள்ளேயே 100 யோசனை. ஒரு வேளை இவ தான் இந்த பேத்தின்னு சொல்லி இங்கேயே செட்டில் ஆகிடுவாளோ? இப்போது இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட வழியிலேயே யோசனையோடு நகர்ந்தான். அன்றைக்கு மாலையில் அர்ஜுன் அவனுடைய தாயார் இருவருமே இங்கே வந்திருந்தனர். கையில் பெரிய பூங்கத்தோடு வந்திருந்தான் அர்ஜுன். பாலாவை பார்க்கவும், ஹாய் பாலா, என்னடா இது பொக்கையெல்லாம் பெருசாக இருக்குது. தாத்தாவை பார்க்க இப்படித்தான் வருவியா? இது தாத்தாவுக்கு இல்லை, உன் வீட்டில் புதுசாக ஒரு ஏஞ்சல் வந்திருக்காளாமே, அந்த ஏஞ்சலுக்கு இதை கொடுக்க போகிறேன். என்ன மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா உன்னோட வேலையை? ஹலோ, மற்றவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம வேலையை காட்டுவோம், நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கிடையாது. முதல்ல பார்க்கும்போது பர்சனலாக ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்னு எதுவும் தெரியல. அதுதான் இந்த பூங்கொத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அவள் கையில் கொடுத்து ஹாய் எப்படி இருக்கிறேன்னு கேட்கணும். எங்கே அந்த ஏஞ்சல் இருக்கிறா என்று கேட்க, நீ திருந்தவே போகிறதில்ல. நீ என்னைக்கு தான் மாறப்போறியோ தெரியல. வா, அழைச்சிட்டு போகிறேன் என்று மாடிக்கு அழைத்து செல்ல, என்னடா உன்னோட ரூமுக்கு என்னை அழைச்சிட்டு போக போறியா என்று கேட்டபடியே வந்தான். கொஞ்சம் பேசாமல் வரியா அர்ஜுன்? என்னோட ரூமுக்கு அடுத்த ரூமில் தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குறோம் என்று சொன்னபடியே அவளுடைய அறை கதவை தட்டினான். ஏதோ ஒரு நிமிஷம் வந்துட்டேன் என்றபடி கதவை திறக்க அர்ஜுனை பார்த்து இவளுக்கு அதிர்ச்சி என்றால், இவளை பார்த்த அர்ஜுனுக்கு அதிர்ச்சி தான். நான் உன்னை பார்த்துருக்குறேன், இரு பேர் வர்ஷினி இல்லை வைஷ்ணவி கரெக்டா என்று கேட்க, ஹலோ அர்ஜுன், நானே நீங்கள் நம்ம கேரளாவில் பார்த்துருக்குறோம் என்று இவளும் சொல்ல இருவரும் மாறி மாறி பார்த்தன. என்னடா என்ன அப்படி பார்க்குற? உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே முன்னாடியே தெரியுமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பொண்ணை என்னை காப்பாற்றினா, அதனால் இவளை எனக்கு தெரியும். ஆமாம் சார் என்று இவளுமே கூற, வேறு எதுவும் இல்லைல்ல, ஒருத்தர் நல்லா தெரியுமா? பாலா கேட்க, என்னடா இப்படியெல்லாம் என்னடா அப்படியெல்லாம் கிடையாது. காப்பாற்றி விட்டுட்டு இந்த பொண்ணு இன்னொரு பக்கம் எங்கேயோ ஓடிட்டா. அதுக்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை. இதோ இன்னைக்கு தான் பார்க்குறேன். என்ன, நீ தான் இந்த வீட்டு வாரிசா? ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டான் போல என்று சொல்ல, ஆமாம், அப்படி தான் உங்கள் பாலா சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என் பேர் அர்ஜுன். அர்ஜுன்னு தான் கூப்பிடணும். பாலாவை கூப்பிடுற மாதிரி இந்த சார் மோரெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது, சரியா? இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். ஆல் தி பெஸ்ட். புது உறுப்பினராக இங்கே சேர்ந்ததுக்கு. இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கும். இங்கே யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே இருக்கிற வரைக்கும்
ராணி மாதிரி உணர வைப்பாங்க. ஸோ என்ஜாய் பண்ணு. நான் தாத்தாவை போய் பார்க்கிறேன் என்று கீழே செல்ல, அவன் சென்ற உடனேயே சட்டென கதவை பூட்டினான் பாலா. என்ன சார் இப்போ எதுக்காக கதவை பூட்டுறீங்க என்று அதிர்ச்சியோடு கேட்க, அவனை ஏற்கனவே உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. எப்படி? கேரளால அந்த கடற்கரையில ஏதோ 2 பேர்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியாது. ஏதோ பணப்பிரச்சனை. அவங்க இவர தொரத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில நான் இங்க டூரிஸ்ட் கைடா சிலர கூப்பிட்டுக்கிட்டு வந்திருந்தேன். அந்த டைம் தான் அவர காப்பாத்தி விட்டேன். காப்பாத்தி விட்டுட்டு சில நிமிஷத்திலேயே எனக்கு வேற வேலை வந்துருச்சு. நான் டக்குன்னு நகர்ந்து வந்துட்டேன். மத்தபடி எனக்கு அவர பத்தி எதுவும் தெரியாது. உன்ன பத்தின வேற ஏதாவது விவரம் அவனுக்கு தெரியுமா? வாய்ப்பில்ல சார். ஏன்னா, அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் அவர பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓ! சரி. தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒளறி மாட்டிக்காத. ஏதாவது பிரச்சனைன்னா டக்குன்னு எனக்கு சொல்லணும். ஓகே சார். கட்டாயமா. சரி நான் முன்னாடி போறேன். 10 நிமிஷம் கழிச்சு கீழ வந்து சேரு என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினான். 10 நிமிடம் கழித்து கீழே வரும்போது அர்ஜுன், தாத்தா நந்தினி, அர்ஜுனின் தாயார் வசந்தா பேசிக் கொண்டிருக்க, இவளை பார்க்கவுமே நந்தினி, வா வைஷ்ணவி, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்தனா என்று அறிமுகப்படுத்தினார். வணக்கம் ஆண்டி என்று சொன்னபடியே அருகே வந்தார். ஏனோ வந்தனாவிற்கு இவளை பார்த்த உடனேயே பிடிக்கவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனாலும் இவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. புதியதாக அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்கின்ற காரணமோ என்னவோ. நீதான் வைஷ்ணவியா? இத்தனை நாள் எங்க இருந்த? உன்னோட அப்பா மலை ஜாதிக்காரர் இல்லையா? அதனால தானே அங்கிள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல என்று கேட்க, இவளுக்குமே முகம் சுருங்கிவிட்டது. ஆன்ட்டி என்று சொல்ல, அம்மா என்னம்மா, நாம எதுக்காக வந்தோம்? தாத்தாவை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், நம்ம கிளம்பலாம். அவங்களோட வீட்டு விஷயத்துல நமக்கு என்ன வேலை இருக்குது என்று அர்ஜுன் இவளின் முகத்தை பார்த்தபடியே கேட்க, சரி அது போகட்டும். நீ என்ன படிச்சிருக்கிற என்று அடுத்த கேள்வியை கேட்டிருந்தார். பெருசாக நான் எதுவும் படிக்கல. காலேஜ் முடித்தேன். ஆனால் சர்டிஃபிகேட் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சுன்னா மறுபடியும் நீ அப்ளை பண்ணி வாங்கலையா? வாங்கணுங்கிறது இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. நானும் அதை பற்றி யோசிக்கல. வேற என்ன ஆண்டி என்று கேட்க, வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வசந்தா, என் பேத்திக்கிட்ட இத்தனை குறுக்கு விசாரணை கேட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன இப்போது அவள் பேரில் சந்தேகம்? இல்லை, இத்தனை நாளாக ஏன் இங்கே வரலை? இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இவங்க அம்மாவால் நந்தினி இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்துட்டா. அவங்க மகனும் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க. இதெல்லாம் தெரியாமலா இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் கூட வந்து பார்க்கணுன்னு தோணலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்டு வச்சு வீட்டில் உட்கார வைக்கிறது எனக்கு நல்லதா படல அங்கிள். அதுக்காக தான் சொன்னேன். நான் அவளுக்கு பண்ணின துரோகம் தான் எனக்கு நிம்மதி இல்லாமல் வைக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஏன்னா என்னோடய ரூமில் கொண்டு போய் விட முடியுமா பாலா என்று கேட்க, பாலா அருகே வர கூடவே அர்ஜுனும் தாத்தா வீட்டுக்கு அருகே வந்தான். சரி ஆண்டி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. வைஷ்ணவி நீ மேலே போகிறதுனா போய்க்கோ. அர்ஜுன் ஹெல்ப் பண்ணுடா என்று சொன்னபடியே நகர, அர்ஜுனும் வேகமாக தாத்தாவின் வீல் சேரை ஒரு பாகமாக பிடித்து கொண்டான். என்ன தாத்தா, அம்மாவை தான் உங்களுக்கு தெரியுமே. அவங்க 2 நிமிஷத்துக்கு மேலே நல்ல விதமாக பேசுகிறக்கே தெரியாது. நிச்சயமாக இது போல தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சரியாயிடும். அதுதான் பேத்தி வந்தாச்சுல்ல. இனி சீக்கிரமாக உடம்ப நல்லா தேத்துங்க. பேத்தி கூட ஓடி பிடிச்சி விளையாடணும் இல்லையா? கலகலப்பாக பேசியபடியே அவரது அறைக்குள் அழைத்து விட்டவன், ஓகேடா நான் கிளம்புறேன், மறுபடியும் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் அர்ஜுன்.